வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை உலகம். இந்த பதிவுல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் என்னுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், சுழல் பாகம் 9. இந்த கதையோட முன்னாடி பாகங்களை கேட்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, அதுல கேட்கலாம். கதை. நோய் படுக்கையில் விழுந்து விட்டிருந்தனர் தர்மவர்மனும் கங்காவதியும். முந்திக் கொள்ள போவது யார் என்று இருவரிடையே போட்டியிழ ஒரு கட்டத்தில் கங்காவதியின் உடல்நிலை மோசமடைவதும் பிறகு அவளது நிலை சற்று முன்னேறி தர்மவர்மரின் உடல்நிலை கவலை அடைவதுமாக இருந்தது. நிருபதுங்கரும் கம்பவர்மரும் போன்று அரியணைக்காக இரு பல்லவர்கள் போட்டியிட்டால் பொருளுண்டு. ஆனால் இப்படி மரணத்திற்காக இந்த இரு பல்லவர்களும் போட்டியிடுகின்றனரே. பார்த்திபன் கூற கல்பலதா தன்னையும் மறந்து நகைத்தாள். கல்பலதா நகைத்து முதன்முறையாக பார்க்கிறான் பார்த்திபன். எப்போதும் சினமும் சிந்தனையும் கலந்த முகபாவம், நெற்றியில் எப்போதும் நிலைத்திருக்கும் வேதனை சுருக்கங்கள், அலங்கரிக்கப்படாத சோகத்தை வாரி வழங்கும் அவளது வதனத்தையே அன்றாடம் பார்த்து பழகிய இந்த பார்த்திபனுக்கு அவள் தனது குரலை விட்டு சிரித்தது வியப்பையும் உற்சாகத்தையும் அளித்தது. அத்திமலையானும் உக்ரோதயமும் தான் பல்லவத்தின் பொக்கிஷங்கள் நினைத்தேன். இன்னும் கூட பொக்கிஷங்கள் இருக்கின்றன போல் இருக்கிறதே, கேலியாக கூறினான் பார்த்திபன். இன்னும் பொக்கிஷங்கள் உள்ளனவா? என்ன? வியப்புடன் கேட்டாள் கல்பலதா. ஆமாம், உனது முத்துக்கள் போன்ற பல்வரிசையை குறிப்பிட்டேன். அதுவே முத்துஹாரம் போன்று ஒரே சீராக நீ சிரிக்கும் போது பளீரிடுகின்றது. பார்த்திபன் சிரித்தான். இதற்குத்தான் நான் சிரிப்பதில்லை, குறிப்பாக ஆண்களின் முன்பாக. எனது பல்வரிசை புலப்பட்டால் போதும், உடனே தங்களின் பல்வரிசையை காட்டிவிடுகிறார்கள். பல்லவத்தின் விடுதலை தவிர எனது சிந்தனையில் வேறு எதுவுமே கிடையாது பார்த்திபரே. அம்மணி, அடியேனும் பல்லவத்தின் பிரஜைதான். உனக்கு இருக்கும் அதே விடுதலை வேட்கை எனக்கும் உண்டு. இருப்பினும் ஆதித்த கரிகாலனுடன் இருக்கும் நட்பை பயன்படுத்தி பல்லவ மக்களுக்கு என்னால் என்ற நல்ல காரியங்களை செய்கிறேன். உன் பாதையில் நானும் பயணித்தால் வானர்களை சோழர்கள் துன்புறுத்தியதை போன்ற நிலைதான் பல்லவ மக்களுக்கும் ஏற்படும். அதற்காகத்தான் நான் பொறுமை காக்கின்றேன், பார்த்திபன் கூறினான். விடுதலையை காட்டிலும் பெரிய நன்மை மக்களுக்கு கிடைக்கப் போகிறதா என்ன? சோழர்கள் பல்லவர்களுக்கு இழைத்திருக்கும் எல்லையில்லா கொடுமைகளுக்கு அவர்கள் பதில் கொடுக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது பார்த்திபரே. எனக்கு இந்த வரம் மட்டும் தாருங்கள். நீங்கள் ஆதித்த கரிகாலரின் நண்பன் ஆகையால் உங்களுக்கு இந்த சங்கடம் வேண்டாம். நானே எனது கையால் ஆதித்த கரிகாலனை கொல்கிறேன். அப்ராஜித்தனை ஆதித்த சோழன் கொன்றதற்கு பழி தீர்க்கும் விதமாக. உடனே சாக கிடக்கிறாள் எனது பாட்டி கங்காதேவி. அவளது வாழ்வை அரிஞ்சயன் சீரழித்ததற்கும் பழிவாங்கும் விதமாக நானே அவனை கொல்கிறேன். எனது சபதத்தை நிறைவேற்ற அனுமதியுங்கள், ஆவேசத்துடன் கூறினாள் கல்பா. அவசரப்படாதே கல்பா. உனது சபதத்தை நிறைவேற்றுகிறேன் பேர்வழி என்று ஆதித்த கரிகாலனை நீ கொன்றுவிட்டால் பல்லவத்தின் பொக்கிஷங்களை மீட்கவே முடியாமல் போகும். பார்த்திபன் கூற அவனை திகைப்புடன் நோக்கினாள் கல்பா. உனது பாட்டியின் வசம் ஒரு ஓலை இருந்ததே, பல்லவ பொக்கிஷத்தை பிரவாள மாளிகையில் மறைத்து வைத்திருக்கிறேன் என்று மல்லையதி என்பான் சாளுக்கிய மன்னன் விக்ரமாதித்தனுக்கு அனுப்பிய ஓலை. அந்த ஓலையில் குறிப்பிட்டிருப்பது உண்மை என்றால் பிரவாள மாளிகையை தரைமட்டமாக்கி புதிய பொன் மாளிகை எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆதித்த கரிகாலனுக்கு அத்திமலை தேவனின் சிலை நிச்சயம் கிடைத்திருக்கும். அந்த சிலையை அவன்தான் எங்கோ பதுக்கி வைத்திருக்க வேண்டும். அந்த சிலை கிடைக்கும் வரையிலாவது உனது சபத்தை நிறைவேற்றாமல் சற்றே தள்ளி போடு கல்பா, பார்த்திபன் கூறினான். பிரமிப்புடன் அவனை பார்த்தாள் கல்பா. உண்மையாகவா? உங்கள் நண்பனிடம் கேட்டு விடுவதுதானே? கேட்கலாம். ஆனால் அதன் பிறகு என் மீதுள்ள நம்பிக்கை அவனுக்கு போய்விடும். அவன் என்னிடம் தெரிவிக்காத விவரத்தை பற்றி நானே சென்று கேட்டால் நான் அவனை சந்தேகப்படுவதாக அவனுக்கு தோன்றும். வேறு எந்த வகையிலாவது தான் இந்த விவரத்தை அறிய வேண்டும். அதற்குத்தான் உன்னை பொறுத்து கொள்ள சொல்கிறேன், பார்த்திபன் கூறினான். பாட்டி எனக்கு அத்திமலை தேவனை பற்றிய கதையாக கூறியிருக்கிறாள். போர்க்காலத்தின் கடவுளாம் அத்திவரதன். அவனை கொண்டு அஸ்வமேதம் செய்தால் எண்ணிலடங்கா ஆற்றலை தருவானாம் என்று அறிந்திருக்கிறேன். அத்தி மலையானிடம் ஸ்ரீதளமணி என்கிற விலை மதிப்பில்லாத ஆபரணம் உண்டு என்று பாட்டி கூறியிருக்கிறார். அந்த மணியை உக்ரோதயம் என்கிற ஹாரமாக மாற்றினானாம் ஒரு பல்லவ இளவரசன். அந்த உக்ரோதயத்தை பறிப்பதற்காகத்தான் ஆதித்த சோழன் அபராஜித்தனை கொன்றதாகவும் கூறியிருக்கிறார். கல்பாவின் குரலில் மீண்டும் கோபம் கொப்பளித்தது. உக்ரோதயமும் இப்போது சோழர்கள் வசம்தான் இருக்க வேண்டும். எனவே நாம் விடுதலை பெறுவதற்கு முன்பாக அத்திமலை தேவனின் பிரதிமையையும் உக்ரோதயத்தையும் மீட்க வேண்டும். பிறகே உனது சபதத்தை நீ நிறைவேற்ற வேண்டும், பார்த்திபன் கண்டிப்புடன் கூறினான். அதுவரையில் நான் என்ன செய்வது? உங்கள் மாளிகையில் பரிமாறப்படும் விருந்தை ருசித்து கொண்டும் சலனத்தின் வழியாக நந்தவன குயில்கள் பாடுவதை கேட்டுக்கொண்டும் உறங்கிக் கொண்டும் இருக்க வேண்டுமா? கல்பா எரிச்சலுடன் கேட்டாள். ஏன், பணிகளா இல்லை? 1க்கு 2 நோயாளிகள் உள்ளனர், அவர்களை கவனி.
தோழிகளுடன் விளையாடு, சுவடிகளை படி, நந்தவனத்தில் உலவு. இவை எதிலும் உனக்கு விருப்பம் இல்லை என்றால் உனக்கு நான் ஒரு பெரிய பணியை தருகிறேன். அதனை செய்தால் உனக்கும் பொழுது போகும், எனக்கும் உற்சாகமாக இருக்கும். பார்த்திபன் கூற அவனை வியப்புடன் பார்த்தாள் கல்பா. அதென்ன பெரிய பணி? கல்பா சந்தேகத்துடன் அவனை பார்த்தாள். நீயோ எனக்கு அத்தை மகள் ரத்தினம், நானோ உனக்கு மாமன் மகன் மாணிக்கம். ரத்தினத்தையும் மாணிக்கத்தையும் காதல் என்னும் ஹாரத்தில் கோர்த்து அணிந்து கொள்வோம். நம்மை சூழ்ந்து இருக்கும் வெறுமை இதனால் நீங்கும். வெறுமை நீங்கினால் மனதினில் வலிமை தோன்றும். மனதினில் வலிமை தோன்றினால் நமது விடுதலை வேட்கையும் துரிதமாக தீரும். உன்னாலும் உனது சபதத்தை எளிதாக நிறைவேற்ற முடியும். பார்த்திபன் கூறினான். மௌனமாக அவனை வெறித்தாள் கல்பா. ஏன் கல்பா என்னை அப்படி பார்க்கிறாய்? பார்த்திபன் திகைத்தான். உங்களை பற்றிய சந்தேகங்களை அதிகரிக்க செய்கின்றன. உங்களது பேச்சு நிருபதுங்கவர்மரின் வாரிசு நீங்கள், நானோ அப்ராஜித்தரின் வாரிசு. வட பல்லவத்தின் வாரிசு உரிமையை பிடுங்கிக் கொண்டு நிருபதுங்கரையும் அவர் மகளையும் விரட்டியதால் அபராஜித்தன் மீதும் அவருடைய வாரிசுகளின் மீதும் நீங்கள் காழ்ப்புணர்ச்சி கொண்டிருப்பீர்கள் அல்லவா? மேலும் ஆதித்த கரிகாலனின் ஆருயிர் நண்பர் காதல் பாடம் பேசி எனது நோக்கத்தை உடைத்து தங்கள் நண்பனை காப்பாற்ற நினைக்கின்றீர்களோ? கல்பா கூறினாள். இதென்ன விபரீதம்? உனது நோக்கத்தை உடைப்பவனாக இருந்தால் நான் எதற்கு உன்னை பல்லவத்தின் அரசியாக அங்கீகரித்தேன்? உனது காலடியில் எனது வீரவாளை வைத்து எதற்காக மண்டியிட்டேன்? திகைப்புடன் கூறினான் பார்த்திபன். அதுவும் உங்களது திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தால் எனக்கு அரசி என்கிற அங்கீகாரத்தை தந்து என்னை இங்கேயே சிறை வைத்து காதல் பாடம் பேசி என்னை தங்களது கட்டுப்பாட்டினில் வைத்துக் கொள்வது தங்கள் திட்டமாக இருந்தால்? கல்பலதா கேட்டாள். இப்படி செல்வதால் எனக்கு என்ன லாபம்? பார்த்திபன் கேட்டான். ஏன் இருக்காது? நீங்கள் தந்த விருந்தன்று திடீரென்று வந்த ஆதித்த கரிகாலன் என்னை பார்த்த பார்வை, நான் பல்லவ இளவரசி என்பதை தெரிந்து கொண்டவரை போன்றுதான் என்னை வெறித்தார். எனக்கு என்னவோ என்னை பற்றிய அத்தனை தகவல்களையும் நீங்கள் ஆதித்த கரிகாலனிடம் கூறியிருக்கிறீர்கள். இருவரும் சேர்ந்துதான் ஏதோ நாடகம் ஆடுகிறீர்கள். உங்களை ஆதித்த கரிகாலன் பல்லவ மன்னனாக நியமிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் கபட வேடதாரியாக என்னை இங்கே தங்க வைத்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். கல்பலதா குற்றம் சாட்டினாள். முதன்முறையாக பார்த்திபனுக்கு கோபம் பொங்குவதை பார்த்தாள் கல்பா. அவளது வேச்சினால் அவன் நொந்து போனான் என்பதை அவனது சிவந்த முகத்திலிருந்தே அவள் யூகித்தாள். குற்றம் சாட்டுவது என்பது பெண்களுக்குத்தான் கைவந்த கலையாயிற்றே. எதிர்மறை திசையில் அவர்களது கற்பனைகள் அதிவேகத்தில் பாயும். நேர்மறை திசையில் ஒருபோதும் அவர்கள் பயணிக்க மாட்டார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அதற்கு எடுத்துக்காட்டாக நீ இருக்கிறாய். என்ன பேசுகிறோம் என்பதை அறிந்துதான் பேசுகிறாயா? எனது பொறுமைக்கும் எல்லை உண்டு. பல்லவ அரியணை கிடைக்கும் என்பதற்காகவா ஆதித்த கரிகாலனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன்? எப்படியாவது அத்திமலையானின் பிரதிமையை மீண்டும் அவனது ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்தில்தான் நான் இன்னும் சோழர்களுடன் இணக்கமாக இருக்கிறேன். சிம்மவர்மரின் காலத்தில் காணாமல் போன பிரதிமை, நரசிம்மவர்மரின் அவசர செய்கையால் கடலடியில் சென்ற பிரதிமை, மல்லையதி என்கிற பல்லவரின் எதிரியால் கைப்பற்றப்பட்ட பிரதிமை, தற்போது ஆதித்த கரிகாலனின் வசம் உள்ள பிரதிமையை மீட்டு மீண்டும் ஆலயத்தில் நிறுவிவிட்டு உன்னை அரியணையில் அமர்த்திவிட்டு நான் என் வழியே போகிறேன். அன்று வேங்கடவன் ஆலயத்தின் அருகே கல்வர்களிடம் சிக்கிய உன்னை கண்டதும் காதல் கொண்டேன். ஆனால் எனது உண்மை காதலை நீ கீழ்த்தரமாக விமர்சிப்பதை கண்டதும் இனி எனது காதலை பெறும் அருகதை உனக்கு இல்லை என்பதை உணர்கிறேன். நீ ஒன்றும் என்னை காதலிக்க தேவையில்லை. நானும் உன்னுடன் இனி காதலை பற்றி பேசப் போவதில்லை என்று சீற்றத்துடன் திரும்பி நடந்தான். தான் அவனை பெரிதும் புண்படுத்தி விட்டோம் என்பதை புரிந்து கொண்ட கல்பா அவன் பின்பாகவே ஓடி முந்தி சென்று அவன் வழியை மறைத்தாள். இரு கைகளையும் விரித்து அவனது பாதையின் குறுக்காக நின்றவள் பிறகு அவனை நெருங்கி அவனது அகன்ற மார்பில் தனது கைகளை பதித்தாள். நான் பிறந்ததில் இருந்தே ஒரு ஆணின் துணை இல்லாமல் தான் வாழ்கிறேன். தந்தையின் அரவணைப்பையோ சகோதரர்களின் பாசத்தையோ இதுவரை காணாதவள். ஆண்களுடன் பழகி இராதவள். அவர்கள் அனைவருமே கொடியவர்கள் என்கிற எண்ணத்தை என்னுள் உண்டு செய்தது ஆதித்த சோழனும் அரிஞ்சய சோழனும் தான். ஆண்களையே வெறுத்து வந்தவள். எனக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் எனது பாட்டி கங்காவதியும் தாய் சவந்தக பல்லவியும் தான். எங்களுக்கு அடைக்கலம் தந்த ஆண்கள் கூட தனிமையில் என்னிடம் வேறு விதமாக பழக முயல நான் ஆண்களை எல்லையில் வைப்பதற்காக போர்க்கலைகளை கற்றேன். சோழர்களின் மீது நான் கொண்ட துவேஷம் ஆண் இனத்தையே வெறுக்கும்படி செய்துவிட்டது. முதலாக உங்களை சந்தித்த போது எங்களை நிர்கதியாக அலைய வைத்த ஆதித்த சோழனின் வாரிசுக்கு ஊழியம் செய்த பல்லவன் என்பதால் உங்கள் மீது கோபம் கொண்டேன். ஆனால் எங்களுக்கு அடைக்கலம் தந்து என்னை நீங்கள் அரசியாக அங்கீகாரம் கொடுத்த போதே நான் உங்களை நேசிக்க துவங்கிவிட்டேன். இருப்பினும் அதனை வெளிக்காட்டக்கூடாது என்று வீரப்பாக இருந்து விட்டேன். எனது காதலை கேட்டு நீங்கள் இறைஞ்ச வேண்டியதில்லை. நான் உங்களுக்குத்தான் சொந்தம். நான் பல்லவத்தின் அரசியாக இருப்பதை காட்டிலும்
பல்லவத்தின் அரசனாக இருக்கும் கம்பீரத்தையும் தகுதியும் தாங்களே கொண்டிருக்கிறீர்கள். அறிவிலியாக நான் பேசிய பேச்சுகளை மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள். எனது வேதனைகளின் வெளிப்பாடை தவிர தங்களை புண்படுத்த வேண்டும் என்று நான் அப்படி பேசவில்லை. அவளது அடி மனதிலிருந்து வந்த வருத்தங்கள் எல்லாம் கண்ணீராக வழிய துவங்க பார்த்திபனின் முகம் உடனடியாக கனிந்தது. நீ ஆண் துணை இல்லாமல் வளர்ந்ததைப் போன்று நான் பெண்களின் ஆதரவு இல்லாமல் வளர்ந்தவன். எனக்கு பெண்களிடம் பேசி பழக்கமில்லை. இதுதான் அத்திமலையானின் சித்தம் போலும். பெண் வழி பல்லவத்தையும் ஆண்வழி பல்லவத்தையும் ஒன்று சேர வைத்து பல்லவத்தை மீண்டும் பலமாக்குகிறான் போலும். அத்திமலையானை மீட்கும் வரை எனக்கு வேறு பணி இல்லை என்றே நினைத்திருந்தேன். காதல் திருமணம் பற்றியெல்லாம் நான் நினைத்து கூட பார்த்ததில்லை. இனி வட பல்லவமும் தென் பல்லவமும் ஒரே பல்லவமாக மீண்டும் பயணிக்கும். அத்தை மகள் ரத்தினமும் மாமன் மகன் மாணிக்கமும் மங்கள நாணில் ஒன்றாக கோர்க்கப்பட்டு உக்ரோதத்தை போன்று அத்திமலையானின் ஆபரணமாக திகழப் போகிறது என்றபடி அவளை அணைத்துக் கொண்டான். அதுதான் அத்திமலை தேவரின் சித்தம் என்றால் அங்கனமே நடக்கட்டும். கல்பலதா கூறியபடி அவனது தோளினில் சரிந்தாள். ததாஸ்து. தனது சித்தம் அதுதான் என்பதை ஏற்கனவே உணர்த்திவிட்டான் அத்திமலை தேவன். திடீரென்று குரல் ஒலிக்க இருவரும் திடுக்கிட்டு திரும்பினர். லலாட்டிகா அங்கே நிற்பதைக் கண்டு இருவரும் அவசரமாக விலகினார்கள். என்ன விஷயம் லலாட்டிகா? பார்த்திபன் கேட்டான். இறைவனின் திருவடியை அடைந்து விட்டார். லலாட்டிகா கூற இருவரும் அமைதியாக அவளை பார்த்தனர். யார், எனது பாட்டியா அல்லது அவரது தந்தையா? கல்பா கேட்டாள். வட பல்லவமும் தென் பல்லவமும் ஒன்றாக இணைந்துதான் மரணத்தை ஏற்றன. இங்கே மனங்கள் ஒன்றுபடுவதற்கு சற்று முன்பாகத்தான் அங்கே சகோதரனும் சகோதரியும் ஒன்றாக புறப்பட்டு சென்றனர். இதுவும் அத்திமலையானின் சித்தம்தான் போலும், லலாட்டிகா கூறினாள். பார்த்திபனும் கல்பலதாவும் உறைந்து போய் நின்றனர். பொன் மாளிகையின் உச்சியில் நின்றிருந்த பழையாறை செங்கம்பாடி சிந்தூரன் தனது கையில் ஏந்தியிருந்த ஸ்வர்ண செங்கலை உயர்த்தி காட்டினான். கீழே குழுமியிருந்த கூட்டத்தினர் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். அந்த ஸ்வர்ண கல்லை பதித்துவிட்டால் பொன்னாழி என்கிற ஆதித்த கரிகாலனின் கனவு மாளிகையின் பணிகள் பூர்த்தியாகிவிடும். பிரபால மாளிகை நினைவிருக்கிறதா? சிம்மவர்மன் தனது மகள் நவரத்ன பல்லவிக்கு பரிசாக அளித்த மாளிகையின் உச்சியில் 12 அடி உயரமுள்ள புகைப்போக்கியை வைத்திருந்தானே, அந்த புகைப்போக்கியில் தானே 10 அடி பெட்டகத்தினுள் 9 அடி அத்திமலையானின் சிலையை பதுக்கியிருந்தான் மல்லையதி. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஆதித்த கரிகாலனிடம் வந்து சேர்ந்திருந்தார் அத்திமலை தேவன். அத்திவரதனை தன்னிடம் சேர்ப்பித்த அந்த புகைப்போக்கியை ஆதித்த கரிகாலனால் மறக்க முடியவில்லை. அது போலவே தனது பொன்னாளி மாளிகையில் ஒரு கோபுரத்தை நிறுவும்படி செந்தூரனிடம் கேட்டுக்கொண்டான். அந்த கோபுரத்தின் உச்சியில்தான் சிந்தூரன் இப்போது நின்று கொண்டிருந்தான். இதோ அந்த கடைசி ஸ்வர்ணக்கல்லை பதித்து கொதிக்கும் ஸ்வர்ண குழம்பை அதன் பக்கங்களில் வார்த்துவிட்டால் பொன்னாழி மாளிகை முற்றுப்பெறும். கீழே குழல் அழகருடனும் நேமி யங்கையருடனும் கீழே குழல் அழகனுடனும் நேமி யங்கையர் உடனும் நின்றிருந்த ஆதித்த கரிகாலன் பரவசுடன் அண்ணாந்து அந்த கடைசி ஸ்வர்ணக்கல்லை நோக்கி கொண்டிருந்தான். இவனுக்கு இன்னும் என்ன வேண்டும்? இவன் நினைத்ததெல்லாம் நடக்கின்றன. எல்லாம் அத்திமலை தேவன் பிரதிமை கிடைத்த வேலை. ஸ்வர்ணமுகி காட்டில் தங்க சுரங்கங்கள் இவனுக்கு சொந்தமாயின. அந்த ஸ்வர்ணத்தை கொண்டு பொன்னாழி என்கிற தனது கனவு மாளிகையும் எழுப்பிவிட்டான். வீர பாண்டியனின் தலையும் வாங்கிவிட்டான். பானபத்திரம் குறித்து பழுவேட்டையரும் அனிருத்தரும் பிரச்சனைகள் உண்டாக்குவார்களோ என்று எண்ணியிருக்க அவர்களே வீர பாண்டியனின் தலையை வாங்கியதற்கு பரிசாக ஸ்வர்ண குவியலை இவனுக்கு கொடுத்து விட்டார்கள். வளங்களை வாரி வழங்கும் அத்திமலை தேவனை இவனுக்கு மட்டும் உரிய இடத்தில் பத்திரப்படுத்தி விட்டான். இவனுக்கு ஒரு குறையும் இல்லை. இளவரசே, உமக்கு இன்னும் என்ன குறை? அதோ அந்த கடைசி ஸ்வர்ண பிள்ளையை பதித்து விட்டால் பிறகு உமது கீர்த்தி உலகமெங்கும் பரவும். பொன்னாழி மாளிகை உங்கள் புகழ் பாடப்போகிறது. ஒரு நல்ல மனைவியை தேடி மணந்து கொண்டு சோழ மன்னனாக பதவியையும் ஏற்றுக்கொண்டு உலகம் மெச்ச வாழப்போகிறீர். நேமி யங்கையர் கூற ஆதித்த கரிகாலன் புன் சிரிப்புடன் அவரையும் குழல் அழகனையும் நோக்கினான். பார்த்திபன் மட்டும் இப்போது உடன் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். அவனது தந்தை இறந்து போனதால் அவருக்குரிய ஈமச் சடங்குகளை செய்து கொண்டிருக்கிறான் போலும். விருந்தினராக தங்கியிருந்த மூதாட்டி ஒருவரும் இறந்துவிட்டதாக தகவல் வந்ததே. 1க்கு 2 மரணங்கள் என்றால் ஈமப்பணிகள் அதிகமாகத்தான் இருக்கும். பார்த்திபனை நினைத்த மாத்திரத்தில் அவனது மாளிகையின் உணவறையில் தான் பார்த்த கல்பலதாவின் முகம் ஆதித்தனின் மனக்கண்ணில் நிழலாடியது. எவ்வளவு பேரழகியாக தோன்றினாள் அந்த பெண்! ஆனால் அவள் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவளா? அவளது பார்வையில்தான் என்ன கூர்மை! அவளது நடை உடை பாவனையில் ஒருவித ராஜகலை அல்லவா காணப்பட்டது. உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல மனைவியை தேடிக்கொண்டு பொன்னாழியில் மன்னனாக வாழுங்கள்.
நேமி எங்கையர் இவ்வாறு கூறிய உடனேயே அவனது சிந்தையில் தோன்றிவிட்டாள் கல்பலதா. பார்த்திபனிடம் அவளை பற்றி தகவல்கள் கேட்டறிய வேண்டும். தகதகக்கும் இந்த பொன்னாழி மாளிகையில் அந்த பேரழகி வளைய வர வேண்டும். பொன்னாழிக்கு அழகு சேர்க்கும் பொன் ஆரணங்கு அவள். ஓ, கல்பலதா மேல லவ்வா இவருக்கு? பொன்னியின் செல்வன்ல வேற மாதிரி இருக்கும். அதேதான் கொஞ்சம் கல்கி தன்னோட கற்பனை திறன்ல நந்தினின்னு போட்டுட்டார் போல. ஓகே, வாங்க கதைக்குள்ள போகலாம். இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. திடீரென்று கொம்பு வாத்தியங்களும் முரசுங்களும் மங்கள வாத்தியங்களும் முழங்க, பிரம்ம தாளங்கள் ஒலி எழுப்ப, வேதியர் வேத கோஷம் எழுப்ப, சிந்தூரன் தான் கையில் ஏந்தியிருந்த ஸ்வர்ணக்கல்லை பொன் ஆழி என்று வடிக்கப்பட்டிருந்த பகுதியில் பதித்து கொதிக்கும் ஸ்வர்ண குழம்பை அதன் பக்கங்களில் வார்த்தான். அந்த கல்லும் உறுதிப்பட சிந்தூரன் ஸ்வர்ண குழம்பு கலையத்தை சாரத்தினில் வைத்துவிட்டு ஆதித்த கரிகாலனை நோக்கி பணிவுடன் கைகூப்பி குனிந்தான். பலே சிந்தூரா! தனது பெரு விரலை காட்டி அவனை பாராட்டினான் ஆதித்த கரிகாலன். எனது கனவு மாளிகைக்கு உயிர் கொடுத்து விட்டாய். உலகிலேயே பொன்னாழி போன்ற ஒரு மாளிகை இல்லை என்று அனைவரும் பேசப் போகிறார்கள். பேருவகையுடன் ஆதித்தன் கூறினான். பணியாளர்களுக்கு அன்று இரவு விருந்து வைத்தான் ஆதித்த கரிகாலன். செங்கம்பாடி சிந்தூரனுக்கு தனது கையாலேயே உணவு பருமாறி பேசியதற்கு மேலாகவே வெகுமானம் கொடுத்து அவனுக்கு பொன்னாடையை போர்த்தினான். பொன்னாழி என்கிற பொன் மாளிகை எழுப்பிய உனக்கு இந்த பொன்னாடை என்பது சிறிய விஷயம்தான். ஆனால் பொன்னாழி உள்ளவரை உனது பெயரும் நிலைத்து நிற்கும் என்பதை உனக்கு இந்த போர்வை உணர்த்தி கொண்டே இருக்கும் சிந்தூரா, உணர்ச்சியுடன் கூறினான் ஆதித்த கரிகாலன். இளவரசே, எனது முயற்சியால் மட்டும் இந்த மாளிகை எழவில்லை. பல்லவ இளவரசர் இரவு பகலாக எனக்கு துணை நின்று இந்த பணியினை செய்ய உதவியுள்ளார். யோசனைகளை கூறியும் பணியாளர்களின் நலன்களையும் தேவைகளையும் கவனித்துக் கொண்டார். பணிகளின் போது உடல் நலம் பாதித்தவர்களையும் விபத்தில் சிக்கியவர்களையும் உடனுக்குடன் வைத்தியர்களை தருவித்து கவனித்துக் கொண்டார். பணியாளர்களுக்கான உணவு கூடமும் மருத்துவ வசதிகளும் நாள் முழுவதும் கிடைத்தன. தங்களுக்கு கூட தெரியாது பல இரவுகள் இங்கே எங்களுடன் தங்கி மறுநாள் பணிகளை குறித்து விவாதித்திருக்கிறார். அவர் தங்கள் மீது செலுத்தும் அன்பை கண்டு நாங்கள் திகைத்து போனோம். எனது நண்பன் ஆதித்த கரிகாலன் வசிக்கப் போகும் மாளிகை, அதில் குற்றம் குறைகள் இருக்கக்கூடாது என்று எங்களை எச்சரித்துக் கொண்டே இருப்பார். சிந்தூரன் கூறியதும் ஆதித்த கரிகாலன் நெகிழ்ந்து போனான். தனக்கென்று ஒரு நம்பிக்கையான இதயம் வேண்டும் என்றுதான் பார்த்திபனை நண்பனாக ஏற்றுக்கொண்டிருந்தான். அவன் பல்லவன் என்பதால் அவனிடம் எச்சரிக்கையுடன் பழக வேண்டும் என்று குந்தவை கூட இவனை பலமுறை எச்சரித்திருக்கிறாள். ஆனால் பார்த்திபனுடன் பழகத் தொடங்கியதன் பின் இவனது இன்பத் துன்பங்களை தனதாக கருதிய அவனது வெள்ளை மனதைக் கண்டு அவனிடம் லயித்து போனான். தனக்காக அவன் எடுத்துக்கொண்ட சிரமங்களை சிந்தூரனின் வாயிலாக அறிந்ததும் பார்த்திபனின் மீது அவனுக்கு கொண்டிருந்த அன்பு இன்னும் பன்மடங்காகியது. சிந்தூரா, நல்ல சமயத்தில்தான் நினைவுபடுத்தினாய். பல்லவ காஞ்சியில் நான் பொன்னாழி மாளிகையை எழுப்பியுள்ளேன். அதற்கு பல்லவனாக அவன் செய்த உதவிகள் ஏராளம். பொன்னாழி எழுப்பப்படுவதற்கு அவனும் ஒரு காரணம். உன்னை கௌரவித்தது போன்று நாம் அனைவையும் உன்னை கௌரவித்தது போன்று நாம் அவனையும் கௌரவிக்க வேண்டும். அவன் இங்கே வர முடியாத நிலை. நாம் அவன் மாளிகைக்கு சென்று அவனை கௌரவிப்போம் என்று கூறி உடனே புறப்படுவதற்கு ஏற்பாடு செய்தான். ரதத்தில் ஆதித்த கரிகாலன், நேமியங்கையர் மற்றும் சிந்தூரன் அமர குழல் அழகன் ரதத்தினை செலுத்தினான். பார்த்திபனின் மாளிகையை அடைந்தார்கள். மாளிகையின் வாயிலில் காவல் புரிந்து கொண்டிருந்த காவலர்கள் ஆதித்த கரிகாலனை பார்த்ததும் பதறிப்போய் அப்போதுதான் இரவு உணவு உண்பதற்கு அமர்ந்திருந்த பார்த்திபன், கல்பலதா மற்றும் சமந்தக பல்லவியின் முன்பாக நின்றனர். சோழ இளவரசர் வந்திருக்கிறார் என்று காவலர்கள் கூறியதும் மூவரும் எழுந்து மாளிகையின் வாயில்புறம் நகர அவர்களை லலாட்டிகா பின்தொடர்ந்தாள். வரவேண்டும் ஆதித்தா. முகம் மலர அவனையும் மற்றவர்களையும் வரவேற்றான் பார்த்திபன். நீ எனக்காக எடுத்துக்கொண்ட சிரமங்களை பற்றியெல்லாம் சிந்தூரன் என்றுதான் தெரிவித்தான். உனது பல்லவ நாட்டில் எனது பொன்னாழி எழுப்புவதற்கு அனுமதித்த உன்னை கௌரவிக்கவே வந்திருக்கிறேன் என்ற ஆதித்தன் தான் கொண்டு வந்திருந்த பதக்கத்துடன் கூடிய ஸ்வர்ண ஹாரத்தை பார்த்திபனுக்கு அணிவித்து அவனுக்கு ஒரு பட்டு போர்வை ஒன்றை போர்த்தினான். இந்த ஹாரத்திற்கு பதிலாக அத்திமலை தேவனின் பிரதிமையை அளித்திருந்தால் மகிழ்ந்திருப்பேனே, மனதினுள் நினைத்தான் பார்த்திபன். அவனுக்கு போர்வையை போர்த்தும் போது பின்பாக சற்று தொலைவில் நின்றிருந்த கல்பலதாவின் மீது ஆதித்த கரிகாலனின் பார்வை பதிந்தது. அன்றை விட இன்று இன்னும் பேரழகுடன் அவள் காட்சி தந்ததாக தோன்றியது. அவளுடைய அகன்ற கண்கள் காந்தங்களாக இவனது கண்களை ஈர்க்க போர்வையை போர்த்திவிட்டு பார்த்திபனை இறுக்கி அணைத்து கொண்டாலும் தனது பார்வையை கல்பலதாவின் மீதே பதித்திருந்தான் ஆதித்தன். அவனது பார்வை தன்னை துளைப்பதை உணர்ந்ததும் நகர்ந்து சென்று லலாட்டிகாவின் பக்கலில் நின்றாள் கல்பலதா.
அவளது அந்த ஒரு அசைவில் மலைத்து போனான் ஆதித்த கரிகாலன். தேரின் சக்கரங்கள் உருண்டோட, அதனால் மேல்பாரத்தை தாங்காமல் தேரின் அடிப்புறம் அசைந்தாட, அதனால் அது அசையும் திக்கை நோக்கி தேரின் அலங்கரிக்கப்பட்ட மேற்புறமும் அசைவது போன்று அவள் நடந்து சென்று லலாட்டிக்காவின் பக்கம் நின்றதை கவனித்தான். உடனே பேரெழில் வாய்ந்த லலாட்டிக்காவின் அழகே சூரியனின் முன்பாக ஒளிர்ந்து கொண்டிருக்கும் அகல் விளக்காக மாற அதனையும் கவனித்தான் ஆதித்த கரிகாலன். பொன் அழியின் பணிகள் நிறைவடைந்து விட்டதா? மெத்த மகிழ்ச்சி ஆதித்தா, பார்த்திபன் கூறினான். முடிந்தது நண்பா. வரும் புதிய வளர்நிலவு தோன்றும் நாள் நான் பொன்னாழியில் குடியேறப் போகிறேன். நீ அன்று முழுவதும் என்னுடன் தான் இருக்க வேண்டும். எனது ஆலோசகனும் நண்பனுமான உனக்கு பணி செய்யவும் ஓய்வெடுக்கவும் அறைகளை ஒதுக்கி தருகிறேன். நீ பொன்னாழியில் கூட தங்கிக் கொள்ளலாம். நான் பொன்னாழி போகும் தினத்தை மிகவும் விமரிசையாக கொண்டாட உள்ளேன். மன்னர் சுந்தர சோழர், எனது தாய் தங்கை குந்தவை, தம்பி அருண்மொழி, அனிருத்த பிரம்மராயர், பழுவேட்டரையர் இவர்களை சகோதரர்கள் என்று அனைவருமே வருகிறார்கள். இவர்களை தவிர என்னை வளர்த்த எனது பாட்டனார் மலையமானும் திருக்கோவிலூரில் இருந்து வருகிறார். அனைவரும் ஒன்று கூட போகிற இந்த வைபவத்தில் உனது தந்தை இல்லாததான் பெரும் குறை. ஆதித்தன் கூற பார்த்திபன் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். எல்லா ஏற்பாடுகளையும் நேமி எங்கையரும் குழல் அழகனும் செய்வார்கள். சிந்தூரா, பணிகள் முடிந்தது என்று நீ உடனே பழையாறைக்கு புறப்பட்டு விடாதே. பொன்னாழியில் சிறிது காலம் தங்கி குறைகள் ஏதும் இல்லையா என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டு பிறகே நீ பழையாறை திரும்ப வேண்டும் என்று ஆதித்த கரிகாலன் கூற சிந்தூரன் பணிவுடன் தலையசைத்தான். நீங்கள் உணவருந்தும் சமயம் இது என்று நினைக்கிறேன். நாம் பிறகு சந்திப்போம். எனக்கு சற்று ஓய்வு தேவை. நான் ஒத்தாடை கிளம்புகிறேன் என்று புறப்பட மற்றவர்களும் அவனை பின்தொடர திடீரென்று எதையோ நினைத்தவனாக மீண்டும் திரும்பி பார்த்திபனை நோக்கி நடந்தான் ஆதித்த கரிகாலன். பார்த்திபா, நீ பொன்னாழிக்கு வரும்போது அதோ நிற்கும் உனது உறவுக்கார பெண்ணையும் அழைத்து வா. அவளது பெயர் என்ன? ஆதித்த கரிகாலன் கேட்டதும் பார்த்திபனின் வாய் உலர்ந்து போனது. அவன் கல்பலதாவை பற்றித்தான் குறிப்பிடுகிறான் என்பதை புரிந்து கொண்டான். கல்பலதா என்றான் பார்த்திபன். ஆதித்த கரிகாலனின் குறி கல்பலதாவின் மீது விழுந்து விட்டது என்பதை புரிந்து கொண்டான் பார்த்திபன். இனி அவனை சமாளிப்பதே கல்பலதாவுக்கு பெரிய சவாலாகத்தான் இருக்கும். இதற்காகத்தான் கூடிய வரையில் கல்பா அவன் கண்களின் முன்பாக நடமாடக்கூடாது என்று நினைத்திருந்தான். பார்த்திபன் ஆதித்த கரிகாலன் தன்னை வெறித்து பார்த்ததால் அவன் மீது இன்னும் அதிகம் ஆத்திரம் கொண்டிருந்தாள் கல்பா. ஆதித்த கரிகாலனை கொல்வதற்கு முன்பாக அவனது இரு கண்களையும் பிடுங்கி எறிய வேண்டும். சற்று உரத்த குரலிலேயே கல்பா முணுமுணுக்க அவளை சிரத்துடன் உறுத்து பார்த்தான் பார்த்திபன். அவனது கண் பார்வையில் படாதே என்று அன்றே உன்னை எச்சரித்தேன், நீதான் கேட்கவில்லை. அவளை கடிந்தான். அடுக்களை வரை நுழையும் உரிமையை பெற்றிருக்கிறார் உங்களது ஆருயிர் நண்பர். நான் என்ன செய்யட்டும்? அதற்குத்தான் நான் அன்றே புறப்படுகிறேன் என்றேன். நீங்கள் தான் கேட்கவில்லை. கல்பலதா பொறுமினாள். அதுவரை மௌனமாக உணவு அருந்திக் கொண்டிருந்த சமந்தக பல்லவி மகளை கோபத்துடன் பார்த்தாள். என்ன இருந்தாலும் பார்த்திபன் உனது முறை மணமகன். அவனது குணமே பத்திரை மாத்து அப்பரஞ்சி பொன்னாக உள்ளது. வெளியே சென்று மற்ற ஆண்களிடம் பேசினால் உனக்கு தெரியும் பார்த்திபன் எவ்வளவு நல்லவன் என்று. அவனுக்கே சினத்தை உண்டாக்கும் அளவுக்கு நீ பேசுகிறாய் என்பதை புரிந்து கொள் கல்பா. அவன் உனது முறை மாப்பிள்ளை என்பதை உணர்ந்து கொண்டு பேசு. மகளுக்கு புத்தி உரைத்தாள் சமந்தகி. அவள் என்ன செய்வாள் அத்தை? நான் அவளுக்கு முறை மாப்பிள்ளை போன்று ஆதித்த கரிகாலனும் முறை மாப்பிள்ளை தானே. அவனுக்கு மட்டும் இவளை வெறித்து பார்க்க உரிமை இல்லையா என்ன? முறை மாப்பிள்ளைகள் என்றால் முறைத்து கொண்டுதான் இருப்பார்கள். நானே சமயத்தில் கல்பாவை முறைக்கவில்லையா? நகைச்சுவையாகத்தான் கூறினான் பார்த்திபன். ஆனால் ஆவேசம் கொண்டவளாக உணவை தட்டை தள்ளிவிட்டு எழுந்து நின்றாள் கல்பலதா. ஏதேது நண்பன் ஆதித்த கரிகாலனுக்காக நீங்கள் எனது தாயிடம் பெண் கேட்பீர்கள் போல இருக்கிறதே. கல்பா வெகுண்டாள். பார்த்திபன் பொறுமையை இழந்தான். அவளை சமாதானப்படுத்த வேண்டும் என்றுதான் நினைத்தான். ஆனால் எல்லாவற்றையும் பொறுமையாக அணுகாமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்பது போன்று உரையாடும் கல்பலதாவை சிறிது நேரம் அழ வைக்க வேண்டும் என்று தோன்றிவிட்டது. அடியாத மாடு படியாது என்பது ஒன்று. இவளை காயப்படுத்தித்தான் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று எண்ணினான். ஆம், அப்படி ஒரு நிலை வந்து ஆதித்த கரிகாலன் உன்னை காதலித்தால் நான் அவன் சார்பாக உனது தாயிடம் பெண் கேட்பேன். அவன் என் மீது வைத்திருக்கிற அன்பை கண்டாய் அல்லவா? தேடி வந்து என்னை கௌரவித்த அவனை நான் அப்படித்தான் கௌரவிக்க முடியும். பார்த்திபன் சொல்ல சமந்தகியே அதிர்ந்து போனாள். இது என்னப்பா இப்படி பேசுகிறாய் பார்த்திபா? எனது தந்தை அரிஞ்சய சோழர். அவரது பெயரான ஆதித்த கரிகாலன். அவரது பெயர்னும் எனது மகளும் எப்படி மணக்க முடியும்? சமந்தகி குரல் உடைந்தது. அரிஞ்சயரின் மகன் சுந்தரனும் நீங்களும் அண்ணன் தங்கை முறைதானே. அவ்வகையில் ஆதித்த கரிகாலனும் உங்கள் மகளுக்கு முறை மாப்பிள்ளைதான். பார்த்திபன் கூற வீறிட்டு அலறினாள் கல்பா.
இந்த விவாதமே எனக்கு அருவருப்பினை ஏற்படுத்துகிறது. நீங்கள் என்னை மணக்க வேண்டாம். யாரை மணக்க வேண்டும் என்பதை நானே தீர்மானிக்கிறேன். இனியும் எனது திருமணத்தை பற்றி யாரும் பேசக்கூடாது என்றபடி அந்த அறையை விட்டு வெளியேறியவள் சடாரென்று நின்று பார்த்திபனை திரும்பி நோக்கினாள். விரைவில் நான் ஆதித்த கரிகாலனை கொல்லப் போகிறேன். அது குறித்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? கல்பா வீராப்புடன் கேட்டாள். உனது முயற்சிகளை முறியடித்து எனது உயிர் நண்பனை காப்பேன். விடாப்பிடியாக பேசினான் பார்த்திபன். நான் அவனை தனிமையில் சந்தித்து அவனை கொன்றால் உங்களால் என்ன செய்ய முடியும்? கல்பா கேட்டாள். உன்னை அவனோடு தனிமையில் விட்டால்தானே அவனை நீ அணுக முடியாதபடி நான் காவல் புரிவேன், பார்த்திபன் கூறினான். அப்படி ஒருவேளை ஆதித்த கரிகாலன் என்னை காதலிக்க துவங்கி என்னை பெண் கேட்டால், அதற்கு நானும் சம்மதித்தால் நீங்கள் என்ன செய்வதாக உத்தேசம்? பள்ளி அறையில் வந்து உங்கள் நண்பனுக்கு காவல் புரிவீர்களா? ஆனால் பறக்கும் கண்களுடன் அவனை நோக்கி கேட்டுவிட்டு அறையை விட்டு வெளியேறினாள் கல்பா. இந்த கேள்வியை பார்த்திபன் எதிர்பார்த்திருக்கவில்லை. அயர்ந்து போய் நின்றிருந்தான் பார்த்திபன். அன்றிரவு பார்த்திபனும் சமந்தக பல்லவியும் உறங்கச் சென்று விட்டனர். கல்பலதாவுக்கு கோபமும் படபடப்பும் அடங்கவே வெகுநேரம் பிடித்தது. சடலத்தின் அருகே சென்று வானத்து தாரகைகளை வெறித்து பார்த்தபடி நின்றிருந்தாள். அப்போது அவளது அறை கதவை யாரோ திறக்கும் ஒலி கேட்க திரும்பி பார்த்தாள். லலாட்டிகா தான் சற்றே இறுக்கமான முகத்துடன் நின்றிருந்தாள். எனக்கு இப்போது ஒன்றும் தேவையில்லை, நீ போகலாம், எரிச்சலுடன் கூறினாள் கல்பா. உங்களது தேவையை கேட்பதற்காக நான் வரவில்லை. இன்று பல்லவ இளவரசரிடம் தாங்கள் பேசிய பேச்சு மிகையாக இருந்தது. அவர் மிகவும் புண்பட்டு போயிருக்கிறார். எனவே அவரை இனியும் புண்படுத்தாதீர்கள் என்று வேண்டுகோள் விடுவதற்காக வந்திருக்கிறேன், லலாட்டிகா கூறினாள். உனது எஜமான விசுவாசத்தை பாராட்டுகிறேன். ஆனால் உனது எஜமானர் ஆதித்த கரிகாலனுக்கு பரிந்து கொண்டு என்னை காயப்படுத்தினால் நான் அதை கேட்டுக்கொண்டு மௌனமாக இருக்க வேண்டுமா? என்னிடம் தனது காதலை தெரிவித்துவிட்டு பிறகு ஆதித்த கரிகாலனுக்கு என்னை பெண் கேட்பேன் என்று கூறுவது எனக்கு பெருத்த அவமானம் இல்லையா? கல்பலதா கேட்டாள். பல்லவ இளவரசரின் பிரச்சனையை தாங்கள் அறியவில்லை. ஆதித்த கரிகாலன் உயிருக்கு ஆபத்து நேர்ந்தால் முதலில் விசாரணைக்கு உள்ளாவது அவர்தான். நீங்கள் மட்டும்தான் ஆதித்த கரிகாலனை கொல்வதற்கு காத்திருப்பதாக எண்ணாதீர்கள். இன்னும் பலரும் காத்திருக்கிறார்கள், லலாட்டிகா கூறினாள். திகைப்புடன் அவளை திரும்பி பார்த்தாள் கல்பலதா. வேறு யாரெல்லாம் காத்திருக்கிறார்கள்? ஓர் இரவுக்குள் அடங்காத அந்த பட்டியல். பாண்டியர்களின் ஆபத்துதவிகள் என்கிற போர்வையில் உள்நாட்டு எதிரிகளே அவரை குறிவைத்திருக்கிறார்கள். கொலை செய்வது யாராக இருப்பினும் அதற்கான பதிலை கூறும் நிலையில்தான் பார்த்திபன் இருக்கிறார். பல்லவ இளவரசர் பார்த்திபருக்கு சோழர்களால் அளிக்கப்பட்டிருக்கும் தண்டனையே ஆதித்த கரிகாலரின் நட்புதான். அவரது உடலில் ஒரு கீறல் விழுந்தாலும் அதற்கு முழு பொறுப்பும் பார்த்திபர் தான். அதனால் தான் உங்கள் சபதத்தை நீங்கள் நிறைவேற்றக்கூடாது என்று நினைக்கிறார். ஆதித்த கரிகாலனை நீங்கள் கொன்றால் பார்த்திபனையும் சேர்ந்து இழப்பீர்கள். அதை தங்களிடம் சொல்ல முடியாமல் பார்த்திபன் தவிக்கிறார், லலாட்டிகா கூறினாள். கல்பலதா அவளை சந்தேகத்துடன் நோக்கினாள். தோழியான உனக்கு இதெல்லாம் எங்கனம் தெரிய வந்தது? தனது மனவேதனைகளை உன்னிடம் இளவரசர் கூறுகிறாரா? அப்படியென்றால் உனக்கும் அவருக்கும் என்று துவங்கிய கல்பலதாவை இடைமறித்தாள் லலாட்டிகா. அவசரப்படாதீர்கள், உங்கள் கற்பனை குதிரை விபரீதமாக தறிக்கெட்டு ஓடுகிறது என்றவள் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு கல்பலதாவை நெருங்கி வந்தாள். நான் பார்த்திபேந்திர பல்லவரின் சகோதரி. அவரது தந்தை தர்மவர்மருக்கும் பவராகினி என்கிற பாடகைக்கும் பிறந்தவள். எனது தாயின் மரணத்திற்கு பிறகு அடைக்கலம் தேடி தந்தையிடம் வந்தேன். அவரோ என்னை ஏற்றுக்கொண்டாரை தவிர நான் யார் என்னும் உண்மையை தனது முதல் மனைவியிடமும் பார்த்திபனிடமும் கூறவில்லை. அவரது மனைவியின் மரணத்திற்கு பிறகு இந்த மாளிகையின் முழு பொறுப்பும் என்னிடம் வந்துவிட்டது. நான் அவரது தங்கை என்கிற விவரம் பார்த்திப பல்லவருக்கு தெரியாது. எனது சகோதரன் படும் வேதனைகளை தொலைவில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அவரை நெருங்கிய ஆறுதல் கூட என்னால் கூற முடியாத நிலை. எனவேதான் நீங்கள் இன்று அவரை புண்படுத்திய போது என்னால் அதை கேட்டுக்கொண்டிருக்க முடியவில்லை என்ற லலாட்டிகாவின் கண்களின் நீர் தழும்ப கல்பலதா அவளை திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள். தான் ஒருவள்தான் உலகில் சிரமப்பட்டு கொண்டிருக்கும் இளவரசி என்று இதுகாரும் மனம் பொரும்பிக் கொண்டிருந்தாள். இந்த லலாட்டிகாவின் கதை இவளது வாழ்க்கையை விட சோகமாக அல்லவா இருக்கிறது? இவளுக்காவது அம்மா பாட்டி என்று அழைப்பதற்கு உறவுகள் இருந்தன. உறவுகள் இருந்தும் அவர்களை முறை சொல்லி அழைக்க முடியாத நிலையில் அல்லவா லலாட்டிகா இருக்கிறாள். தனது நடத்தையை எண்ணி கல்பாவுக்கு அவமானமாக இருந்தது. லலாட்டிகாவை நெருங்கிய அவளது தோயில் ஆதூரத்துடன் கையை வைத்தாள். என்னை மன்னித்துவிடு லலாட்டிகா, நீயும் பல்லவ இளவரசிதான். எனது கடுமையான பேச்சுக்கும் ஆவேச நடத்தைக்கும் பல்லவ இளவரசிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இனி உனக்கு அண்ணனும் உண்டு, அண்ணியும் உண்டு. நாம் இருவரும் இணைந்து பார்த்திப பல்லவரின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உண்டு செய்வோம் என்று கூற லலாட்டிகா புன்முறுவலித்தாள்.
ஆனால் இளவரசி என்ற லலாட்டிகாவின் வாயை இறுக மூடினாள். கல்பா, உனது சகோதரன் இல்லாத போது நீ என்னை அண்ணி என்றே அழைக்க வேண்டும். கல்பா கட்டளையிட்டாள். சரி அண்ணி, ஆனால் நான் அவரது தங்கை என்பது இப்போது அண்ணனுக்கு தெரிய வேண்டாம். பிறகு இருக்கும் வேதனைகள் போதாது என்று என்னை பற்றியும் வேதனைப்பட்டு கொண்டிருப்பார். லலாட்டிகா கூறினாள். ஆதித்த கரிகாலனிடம் உனது அண்ணன் ஏன் இவ்வளவு தாழ்ந்து போகிறார்? சோழர்களை எதிர்த்து பொங்கி எழக்கூடாதா? கல்பா கேட்டாள். காஞ்சியின் மக்களும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் அண்ணி. உங்களுக்கு தெரியுமா, ஆதித்த கரிகாலன் காஞ்சியில் நுழைந்த போது மக்கள் ஆரவாரம் செய்யவில்லை. அண்ணன் அவரை வரவேற்று அவருடன் கைகோத்து நின்ற போது கூட மக்கள் அமைதியாகவே இருந்தார்கள். அவர்கள் எதிர்பார்ப்பது சோழர்களுக்கு எதிராக அண்ணன் பொங்கி எழுந்து போர் புரிய வேண்டும் என்பதே. ஆனால் அண்ணன் ஏனோ பொறுத்து போகிறார். ஒருவேளை அத்திமலை தேவனின் பிரதிமை ஆதித்த கரிகாலனிடம் சிக்கி இருக்குமோ என்கிற கவலையில் அதை மீட்கும் வரை நட்பை கடைபிடிக்கிறார் போலும். லலாட்டிகா கூறினாள். அத்திமலை தேவனின் பிரதிமை ஆதித்த கரிகாலனிடம்தான் இருக்கிறது என்பதற்கு என்ன ஆதாரம்? நாங்கள் கொண்டு வந்த சுவடியில் பிரவாள மாளிகையில் தான் சிலை மறைக்கப்பட்டிருக்கிறது என்று கூறப்பட்டிருந்தது. 100 ஆண்டுகள் கழிந்து போற நிலையில் அந்த சிலை அங்குதான் இருந்ததா, இல்லை களவாடப்பட்டதா, இல்லை கிளமாகி போனதோ? கல்பா கேட்க லலாட்டிகா அவளது கூற்றை மறுப்பது போன்று தலையசைத்தாள். பிரவாள மாளிகையில் தான் சிலை இருந்திருக்க வேண்டும். ஆதித்த கரிகாலன் வசம்தான் சிலை இருக்க வேண்டும் என்று அண்ணன் உறுதியாக நம்புகிறார். நீங்கள் மட்டும் அந்த சுவடியுடன் முன்னரே காஞ்சிக்கு வந்திருந்தால் ஆதித்த கரிகாலன் பிரவாள மாளிகை இடித்து பொன்னாழியை எழுப்புவதற்கு முன்பாகவே அந்த சிலையை தேடி எடுத்திருக்கலாம். லலாட்டிகா கூறினாள். உனது அண்ணன் நிச்சயம் தனது நண்பனிடம் அந்த சிலையை பற்றி கேட்க மாட்டார். நாம் தான் ஏதாவது செய்து தகவலை பெற வேண்டும். கல்பா கூறினாள். அதற்கு ஒரு வழி இருக்கிறது. இன்று ஆதித்த கரிகாலனுடன் பொன்னாழி மாளிகையை எழுப்பிய செங்கம்பாடி சிந்துரன் வந்திருந்தான் அல்லவா? அவன்தானே பிரவாள மாளிகை இடித்து தரைமட்டமாக்கியவன். அத்திமலை தேவனின் சிலை அங்கே இருந்திருந்தால் நிச்சயம் அவனுக்கு தெரிந்திருக்கும். அவனிடம் கேட்டால் சிலை இப்போது எங்கே இருக்கிறது என்று தெரிய வரலாம். லலாட்டிகா கூறினாள். தொடரும்.